அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் காண்போம். புனர்பூசம், விசாகம், போரட்டாதி இந்த 3 நட்சத்திரங்களும் குரு பகவானுடைய நட்சத்திரம். முதல் 3 பாதங்கள் ஒரு ராசியிலும், 4ஆம் பாதம் ஒரு ராசியிலும் உடைப்பட்ட நட்சத்திரமாக இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்கும். இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி ரிஷப ராசியில் காலபுருஷனுக்கு 2வது வீட்டில் நிகழ்கிறது. புனர்பூச நட்சத்திர அதிபதி குருபகன் உங்கள் ராசிக்கு 12வது வீட்டிலே சஞ்சாரம் செய்ய போகிறார். நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் கற்றுக்கொண்டது படிப்பு, அனுபவம், வித்தை, தைரியம், சுற்றி இருப்பவர்கள், சமூகம், நல்லது கெட்டது உங்களை வழி நடத்தும். காலபுருஷனுக்கு 2வது வீட்டிலே குருபகன் அமரும்போது புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பணவரத்து இல்லங்காத வரும். பணப்பற்றாக்குறை இருக்காது. கடன் கேட்டாலும் கடன் உடனே கிடைக்கும். கொடுத்த பணம் திரும்ப வரும். ஆனால் எல்லா பணமும் இந்த ஆண்டு உங்களுக்கு செலவுகள் ஆகும். உங்கள் நட்சத்திர அதிபதி 12வது வீட்டிலே மறைந்து சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த வருடம் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு சுப காரியங்கள் நடக்கும். சுப செலவுகள் கூடுதலாக இருக்கும். இந்த வருடம் குழப்பமில்லாமல் வாக்கிய பஞ்சாங்கப்படியும் திருக்கணித பஞ்சாங்கப்படியும் ஒரே நாளில் குருபகன் பயிற்சியாகிறார். குரோதி வருடம் குரு பெயர்ச்சியில் எந்த குழப்பமும் இல்லை. குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை, ஆங்கில வருடப்படி 2024 வருடம் மே மாதம் 1ஆம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குருபகன் பயிற்சியாகிறார். கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்திலும், ரோகிணி நட்சத்திரம் 4 பாதத்திலும், மிருகசீரிஷ நட்சத்திரம் 2 பாதத்திலும் இந்த ஓராண்டு காலம் குருபகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். இதில் ஒரு 120 நாட்கள் வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்வார். புனர்பூச நட்சத்திர அதிபதி உங்கள் ராசிக்கு 12வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி. புனர்பூசம், விசாகம், போரட்டாதி குருபகவான் நட்சத்திரங்கள். குடும்பத்தை தவிர வெளியிடத்தில் மதிப்பு மரியாதை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. அப்பாவை மீறி எந்த செயலும் செய்ய முடியாது. அப்பா வயதில் மூத்தவர்களை மரியாதை இல்லாமல் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பேசக்கூடாது. பெண்களை அவதூறாக பேசக்கூடாது. கண்டிப்பாக மனைவியிடமோ கணவனிடமோ உடன் பிறந்தவர்களிடமோ போட்டி போராட்டங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. கண்டிப்பாக மனைவியிடமோ கணவனிடமோ உடன் பிறந்தவர்களிடமோ போட்டி போராட்டங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. அதுவே உங்கள் குடும்பம் பிரிஞ்சு போயிடும். மனைவி, கணவன், உடன் பிறந்தவர்களிடம் புனர்பூசம், விசாகம், போரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் 2வது நட்சத்திரம் சனி பகவானுடையது. செவ்வாய், சந்திரன், புதன் நேசம் பெறும் நட்சத்திரங்கள். சனி பகவான் என்றாலே மந்தம், மெதுவாக, பொறுமையாக ஒவ்வொரு ராசியை 2.5 வருடம் கடப்பார். புனர்பூசம், விசாகம், புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 2வது நட்சத்திரமே சனி பகவான் நட்சத்திரமாக வரும்போது உண்மைக்கு புறம்பாக எதையும் பெருமையாக பேசக்கூடாது. உண்மைக்கு புறம்பாக எதையும் பெருமையாக பேசக்கூடாது. சுப மங்கள காரியங்கள் நடக்காமல் போயிடும். நீங்கள் உண்மைக்கு புறம்பாக பேசுனீங்கன்னா சுப மங்கள காரியங்கள் நடக்காமல் போயிடும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பாவிட நல்ல பெயர் எடுங்க. உங்கள் வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வரும். அப்பாவிடம் போட்டி போடாதீங்க. புனர்பூசம், விசாகம், போரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவும் ஒரு குறையாக வந்துவிடும். அப்பாவிடம் எப்போதுமே நல்ல பேர் எடுங்க. நல்ல வார்த்தைகளை பேசுங்க. நீங்கள் குருபகவான் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறீர்கள். குருபகவான் தான் எல்லோருக்கும் வழிகாட்டக்கூடியவர். குருபகவான் தான் 9 நவகிரகங்களில் முதல் சுபகிரகம். இறை அருள் விசாகம், புனர்பூசம், புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இயற்கையாகவே உண்டு. உங்களுக்கு யாரும் புத்திமதி சொல்லி
உங்களை யாரும் வழி நடத்த தேவையில்ல. நீங்களே மற்றவர்களுக்கு வழிகாட்டி இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தடை தாமதம், மனம் ஒரு நிலைப்பட மாட்டேங்குது, குழப்பமாகவே இருக்கிறது என்றால் நித்தமும் தினமும் முருகா 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 என்று முருகனை வழிபட வேண்டும். செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபடுங்க. நிச்சயம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. எந்த காரியத்திலும் யாரிடமும் ஏட்டிக்கு போட்டியாக செயல்படாதீர்கள். இந்த ஓராண்டு காலம் புனர்பூசம், விசாகம், புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய நிலை கொஞ்சம் சாதகம் இல்லாமல் தான் இருக்கும். மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் அமர்ந்திருக்கிறது. மிதுன ராசிக்கு பாதகாதிபதி, தொழிஸ்தானாதிபதி குரு பகவான். மிதுன ராசிக்கு 7ஆம் வீட்டிற்கும் 10ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் 12வது வீட்டில் சஞ்சாரம் செய்யும் பொழுது 50% நல்ல பலன், 50% உங்களுடைய பொறுமைத்தனத்தால் நிதானத்தால் பெற்றுக்கொள்ளலாம். கலத்தரக்காரகன் 12வது வீட்டிலே மறையும் பொழுது திருமணம் செய்தவர்கள் கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியோன்யம் பிரியம் அதிகரிக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்து வாழலாம். கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியோன்யம் பிரியம் அதிகரிக்கும். 12வது வீட்டிலே குருபகவான் அமரும்போது நல்ல உறக்கம், நித்திரை சுகம் உண்டு. வேலை தொழில் விஷயமாக வீட்டை விட்டு வெளியூர், வெளியிடம், வெளிநாடு தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலையும் நிறைய புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படும். 12வது வீட்டிலே குருபகவான் அமர்ந்து 3 பாறைகளால் 3 வீடுகளை சுபத்துவப்படுத்துவார். அந்த 3 வீடுகள் வழி கோடி நன்மையை புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் பெற்றுக்கொள்ளலாம். குருபகவானுடைய 5ஆம் பார்வை மிதுன ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தின் மேல் விழுகிறது. தாயார் உடல் ஆரோக்கியம் மேம்படும். உங்களுக்கு இதுவரை நோய் நொடி தொந்தரவுகள் இருந்தால் அதெல்லாம் தீரும். 4ஆம் வீட்டை குருபகவான் பாரி செய்யும்பொழுது அங்கே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். ஒரு சிலருக்கு நோய் நொடி தொந்தரவுகளால் செலவுகளும் ஏற்படலாம். 4ஆம் வீட்டை குருபகவான் பாரி செய்யும் பொழுது ஒரு சிலர் நல்ல வீடு கட்டலாம், நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கலாம். உங்களுடைய எண்ணம், மனம், பேச்சு புத்துணர்ச்சி அடையும். நல்லதாக பேசுவீங்க, நல்லதை சிந்திப்பீங்க. நல்ல எண்ணங்கள் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு மேலோங்கும். 4ஆம் வீட்டை குருபகவான் பாரி செய்யும் பொழுது தாய் மாமன்கள் வழியில் கொஞ்சம் சங்கடங்கள் இல்லாமல் பார்த்துங்க. 4ஆம் வீட்டை குருபகவான் பாரி செய்யும் பொழுது புதிய வண்டி வாகனங்கள் வாங்கி உங்களுடைய சுக வேதனை தீர்ந்து சுகபோக வாழ்க்கை புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு அமையும். குருபகவானுடைய நேர் 7ஆம் பார்வை மிதுன ராசிக்கு 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்தின் மேல் விழுகிறது. சுப காரியங்களுக்காக சில பேர் கடனை உடனே வாங்கி சுப காரியங்கள் செய்யலாம். கடன் உடனே கிடைக்கும். பகையாளி எதிரிகள் தொல்லை குறையும். போட்டி பொறாமைகள் கொஞ்சம் குறையும். சொத்துக்கள் மூலமாக வழக்கு வில்லங்க கோர்ட்டு கேஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் வீட்டை குருபகவான் பாரி செய்யும் பொழுது நல்ல வேலை, நல்ல தொழில். ஒரே கம்பெனியில் பல வருடமாக வேலை பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், அதிர்ஷ்டங்களை எதிர்பார்க்கலாம். குருபகவானுடைய 9ஆம் பார்வை மிதுன ராசிக்கு அஷ்டமத்தின் மேல் விழுகிறது. இன்சூரன்ஸு பணம், விபத்துகளால் ஒரு சிலருக்கு வர வேண்டிய பணம் வருவதும், கொடுத்த பணம் திரும்பவே வரல, எப்போ வரும் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு கொடுத்த பணம் திரும்ப வரும். 8ஆம் வீட்டை குருபகவான் பாரி செய்யும் பொழுது அசிங்க, அகுமானம், எதிர்மறையான எண்ணம் இதெல்லாம் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்கும். 8ஆம் வீட்டை குருபகவான் பாரி செய்யும் பொழுது திடீர் அதிர்ஷ்டம், லாட்டரியில் பம்பர் பிரேஸ் அடித்து ஒரே நாளில் கோடீஸ்வரன் முதலாளி, ஒரே நாளில் செல்வந்தனாகக்கூடிய வாய்ப்புகளும் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரோதி வருடம் 2024ஆம் வருடம் மே மாதம் முதல் 2025ஆம் வருடம் மே மாதம் வரை ஓராண்டு காலம் காட்டுகிறது. 12வது வீட்டிலே குருபகவான் அமர்ந்தாலும் குருபகவான் நட்சத்திரங்களான புனர்பூசம், விசாகம், புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு பாதகம் செய்ய மாட்டார். உங்களுக்கு சாதகமான பலனை தான் கொடுப்பார். பணம் உங்கள் கையில் கட்டுக்கட்டாக புரளும்.
குடும்பம், சொந்த பந்த உறவுகள் நிலை சுபிட்சமாக இருக்கும். அயன சயன போகஸ்தான பலமாக இருக்கும் பொழுது நல்ல உறக்கம், நல்ல கட்டில் சுகம். திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அந்நியம் பிரியம் அதிகரிக்கும். நல்ல சந்தோஷங்களை, நிம்மதியான உறக்கத்தை புனர்பூச நட்சத்திர நண்பர்கள் அனுபவிக்க போகிறீங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருது, அதிக தடை தாமதமாக இருக்கிறது என்றால் நித்தமும் தினந்தோறும் முருகா 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 என்று முருகனை வழிபடுங்க. செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபடுங்க. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள், தடைகள் ஆகலாம். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநல கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.